அத்தியாயம் 7. கீழே எமரால்ட் பச்சை நிறத்தில் கடல் ஒரு பட்டு சேலை விரித்த மாதிரி தெரிய அந்த இராணுவ ஹெலிகாப்டர் மேலே ராஜ விசுவாசத்தோடு பறந்தது. எதிரெதிரே இருந்த வரிசை இருக்கைகளை 7 பேர்களும் ஆக்கிரமித்து இறுக்கமான சிந்தனையில் விழுந்திருந்தார்கள். தனக்கு எதிரே உட்கார்ந்திருந்த சிக்கந்தர் ஷாவிடம் விவேக் கேட்டான். நேற்றைக்கு இரவு கனிம வளத்துறைக்கு வேவு பார்க்க வந்தவன் எப்படி இருந்தான்? இளைஞன். இந்தியன் தானே? ஆமாம். அவன் அப்படி வந்தது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி அமையவில்லையா? இந்த பயணத்தை நிறுத்தி இருக்கலாமே. சிக்கந்தர் ஷா இதற்கு பதில் சொல்ல தோன்றாமல் பூபாலனை பார்க்க அவர் கசப்பான புன்னகையோடு தொடர்ந்தார். வந்தவன் திருடனாக இருக்கலாம் என்கிற எண்ணமும் எங்களுக்கு இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த கிரீன் பேர்ல் ஐலாண்டிற்கு போக வேண்டிய திட்டம் பூர்த்தியான நிலையில் இருந்தது. அதிமுக்கியமான மிகவும் ரகசியமான இந்த பயணம் வெளியாட்கள் யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை என்றே நினைத்தோம். நாங்கள் போட்ட திட்டத்தில் எங்கேயோ கசிவு. அதுதான் இந்த மோசமான சம்பவத்திற்கு காரணம். விவேக் இருக்கையின் நுனிக்கு வந்தார். மிஸ்டர் சிக்கந்தர் ஷா, எனக்கு சில சந்தேகங்கள். கேளுங்கள். கிரீன் பேர்ல் ஆஃப் ஐலாண்ட் இந்தியாவிலிருந்து எத்தனை தூரம்? மெட்ராஸிலிருந்து 1535 கிலோமீட்டர்கள். இந்தியாவின் பாத்தியத்துக்கு உட்பட்ட தீவுதானே? ஆமாம். ஆனால் இப்போது பர்மாவும் உரிமை கொண்டாடி வருகிறது. ஐநா சபையில் பர்மா அதிபர் இது குறித்து பேசியிருக்கிறார். அந்த கிரீன் பேர்ல் ஆஃப் ஐலாண்டில் உண்மையாகவே பிளாட்டினம் டெபாசிட்ஸ் இருக்கிறதா? இருப்பதாக ஆய்வுகள் சொல்கின்றன. ஆய்வுகளை நடத்தியது யார்? மிஸ்டர் கிறிஸ்டபரும் மிஸ்டர் பணிக்கரும். இருவருமே தமிழக கனிம வளத்துறையின் இயக்குனர்கள். ஆமாம். இந்த ஆய்வுகள் எப்போது நடைபெற்றது? 6 மாதங்களுக்கு முன்னால். சரி, இப்போது எதற்காக இந்த 11 பேர்கள் அடங்கிய குழு கிரீன் பேர்ல் ஆஃப் ஐலாண்டிற்கு போக வேண்டும்? உறுதியான ரிப்போர்ட்டுகளை தயாரித்து மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்க. அந்த தீவில் பிளாட்டினம் கிடைப்பது நிச்சயம் என்று தெரிந்தால் நம் இந்திய அரசு அந்த தீவின் மேல் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளும். பர்மாவின் கோரிக்கைக்கு இணங்காது. இந்த பயணம் சம்பந்தமான உண்மைகள் யார் யாருக்கு தெரியும்? கனிமத்துறை சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு மட்டும்தான். புறப்பட்டு போன 11 பேரும் எத்தனை நாட்கள் அந்த தீவில் தங்குவதாக திட்டம்? நாட்கள் இல்லை, மணி நேரங்கள். இன்று இரவே சென்னை திரும்புவதாக திட்டம். விவேக் அடுத்த கேள்விக்கு முயன்ற வினாடி ஹெலிகாப்டர் பைலட் திரும்பி ஐஜி பால்சிங்கத்திடம் சொன்னார். சார், வயர்லெஸில் அக்ரோனி கமாண்டர் உங்களுக்காக காத்திருக்கிறார். வருகிறீர்களா? பால்சிங்கம் எழுந்து வயர்லெஸ் ரேடியோ அருகே போனார். ஹெட்போனை தலையில் மாட்டிக்கொண்டு உதட்டுக்கு முன் நின்ற மைக்கில் பேசினார். நான் பால்சிங்கம், கமாண்டர் தீரேந்தர் பேசுகிறேன். டெல்லியிலிருந்து செய்தி இப்போதுதான் வந்தது. நீங்கள் தொடர்பு கொண்டதாகவும் சொன்னார்கள். செய்தி ஏதேனும் உண்டா? உண்டு. இறந்தவர்களின் உடல்களை கண்டெடுக்கவும், விமானத்தில் சிதறுண்ட பாகங்களை சேகரிக்கவும், பிளாக் பாக்ஸ் என்னும் கருப்பு பெட்டியை ட்ரேஸ் செய்யவும் எங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்னும் சில நிமிடங்களில் நேவி ஃபோமில் இருந்து ஒரு மெரேன் புறப்படும். மெரீனின் பெயர் இந்துஜா 2000. இந்துஜா 2000? ஆமாம். வெடித்து கடலில் விழும் விமானங்களை அணுகி அதன் சிதைவுகளையும் கருப்பு பெட்டியையும் சேகரிப்பதற்காகவே கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ள மெரின் இந்துஜா 2000 விபத்து நடந்த ஸ்பாட்டுக்கு எப்போது வந்து சேரும்? இன்னும் 1 மணி நேரத்தில். கப்பலில் ஹெலிகாப்டர் லேண்டிங் பிளாட்ஃபார்ம் இருக்கிறது. நீங்கள் பயணம் செய்யும் ஹெலிகாப்டர் அதில் இறங்கலாம். கப்பலின் கேப்டன் தாரியாவுடன் கலந்து செயல்படுங்கள். தேங்க்யூ. உங்கள் முயற்சி வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். ரோஜர். வயர்லெஸ் மறுமுனையில் அணைக்கப்பட பால்சிங்கம் ஹெட்போனை கலற்றிவிட்டு தன் சகாக்களை நெருங்கினார். இந்துஜா 2000 பற்றி சொன்னார். ஏர்போர்ட் அதிகாரியின் முகத்தில் லேசாய் ஒரு பிரகாசம். மெல்லிய குரலில் சொன்னார். இந்துஜா 2000 இதுவரைக்கும் கடலில் விழுந்து நொறுங்கிய 11 விமானங்களை அலசியிருக்கிறது. கடலுக்குள் மூழ்கி போன கருப்பு பெட்டிகளை தேடி கண்டெடுத்திருக்கிறது. அதில் 7 விபத்துகளுக்கு காரணமானவர்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஏர்போர்ஸ் அதிகாரிகள். ஹெலிகாப்டர் பைலட் முன்பக்கம் இருந்து திடீரென்று குரல் கொடுத்தார். சார், ஃப்ளைட் விழுந்த ஸ்பாட்டை நெருங்கி கொண்டிருக்கிறோம். விவேக் எழுந்து முன்புற முட்டை வடிவ கண்ணாடி வழியே கடலின் பரப்பை குனிந்து பார்த்தான். கெட்டியான நீல நிற கடலின் நடுவே மார்டன் ஆர்ட் மாதிரி புகைமண்டலம் ஒன்று காற்றில் பரவி நிற்க கடலின் மேற்பரப்பில் விமானம் விதவிதமாய் சிதறி இருந்தது. நீளமான இடுப்பு பிரதேசத்தில் மூவர்ண கொடியின் பாரதிய என்கிற இந்தி வார்த்தையும் கண்ணுக்கு சிக்கியது. ஹெலிகாப்டர் சட்டென்று உயரம் இழந்து வெகு தாழ்வாய் பறக்க பெட்ரோல் மனம் நாசியை நெருடியது. கிட்டத்தட்ட 100 மீட்டர் சதுர பரப்புக்கு ஃப்ளைட் வெடிச்சு சிதறி இருக்கு சார். யாராவது உயிருக்கு போராடுறாங்களான்னு பாருங்க, ஏர்போர்ட் ஆபீசர் சொன்னார். யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை. மிக மிக மோசமான விபத்து. ஃப்ளைட் சின்ன சின்ன பீஸ்களாய் சிதறி
இருக்கிறது. ஹெலிகாப்டர் இன்னமும் தாழ்ந்து நீர்ப்பரப்பை தொடுகிற மாதிரி வட்டம் அடித்தது. விவேக் உன்னிப்பாய் உடைந்த விமானத்தின் துண்டுகளையே பார்த்து கொண்டு வர ஒரு கட்டத்தில் அந்த காட்சி கண்ணில் அடித்தது. குப்புற கிடந்து மிதக்கும் குஷன் சீட்டுக்குள்ளே சிக்கி உயிருக்கு போராடும் அந்த உருவம் ரத்தமாய் கையை நீட்டி அசைத்தது. அத்தியாயம் 8. விவேக் பதட்டமாய் சொன்னான், சார், யாரோ ஒருத்தர் உயிரோடு இருக்காங்க. லெட் அஸ் ரெஸ்கியூ ஹிம். விவேக் சுட்டிக்காட்டிய அந்த குஷன் சீட்டை எல்லோரும் குனிந்து பார்த்தார்கள். அந்த உருவம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஹெலிகாப்டர் குஷன் சீட்டுக்கு நேர் மேலே ஆணி அடித்த மாதிரி நின்று ப்ரொப்பல்லர்களை வேகமாய் சுழலவிட்டது. ஹெலிகாப்டரின் பைலட் ஒரு பொத்தானை அழுத்த அதன் அடிவயிற்றிலிருந்து ஒரு நூலேணி சரசரவென்று உதிர்ந்தது. அலையில் தத்தளித்துக் கொண்டிருந்த குஷன் சீட்டின் மேல் விழுந்தது. அதிகாரிகளில் ஒருவர் கத்தினார், ஹேய், ஹோல்ட் இட். சீட்டின் அடியிலிருந்து அந்த உருவம் வெளிப்பட்டு ரத்தம் திட்டு திட்டாய் உறைந்து போன முகத்தை மூச்சிறைப்போடு உயர்த்தி அண்ணாந்து பார்த்தது. சிக்கந்தர் ஷா திடுக்கிட்டார், கத்தினார், இது கிறிஸ்டபர். சந்தான கிருஷ்ணனும் பூபாலனும் பார்த்துவிட்டு கத்தினார்கள், ஆமாம், கிறிஸ்டபர் தான். சிக்கந்தர் ஷா குரல் கொடுத்தார், கிறிஸ்டபர், பயப்படாதீங்க, வி ஆர் ஹியர். அந்த நூலியணியை பிடிச்சுக்கிட்டு மேலே வாங்க. கிறிஸ்டபர் சிரமப்பட்டு தனது வலது கரத்தை நீட்டி அந்த நூலியணியை பற்ற முயன்று தோற்றார். ஹோல்ட் இட் கிறிஸ்டபர். மேலும் 2 முயற்சிகளுக்கு பின் நூலேணி அவன் கைக்கு கிடைத்தது. உடம்பு நீர்மட்டத்துக்கு மேலே வந்தது. அணிந்திருந்த உடைகள் நெருப்பில் கருகி நார் நாராய் தொங்கியது. வலது தொடையில் சதை பீந்து போய் உள்ளெலும்பு சுண்ணாம்பு நிறத்தில் தெரிந்தது. ஃபோம்லி ஹோல்ட் இட் கிறிஸ்டபர். மெல்ல நிதானமா ஏறி வாங்க, பயப்படாதீங்க. கிறிஸ்டபர் நூலியணியை அணைத்த மாதிரி பற்றி கொண்டு மூச்சு வாங்கினார். சோர்ந்த கண்களால் மறுபடியும் அண்ணாந்து பார்த்தார். விவேக் பால்சிங்கத்திடம் திரும்பினான். சார், கிறிஸ்டபர் இப்ப இருக்கிற நிலைமையில் அவரால் தனியா நூலியணியில ஏறி வர முடியாது. வலது தொடையும் இடக்கையும் சின்ன பின்னப்பட்டு போயிருக்கு. நான் கீழே இறங்கி அவரை மேல கொண்டு வரட்டுமா? சிரமம் விவேக், முயற்சி பண்ணி பார்க்கலாமே. விவேக் சொல்லிக்கொண்டே நூலியணியில் கால் பதித்து கீழே இறங்கினான். கடல் காற்று அவனை தூளியாட்டியது. நூலியணியில் கடைசி படியில் கால் வைத்த போது கடல் நீர் அவன் மேல் மோதியது. கிறிஸ்டபரின் திட்டு திட்டாய் ரத்தம் உறைந்த முகம் நிமிர்ந்தது. நாசி துவாரங்களிலும் கெட்டியான ரத்தம் அப்பியிருந்தது. விவேக் குனிந்து கையை நீட்டினான். கிறிஸ்டபர், என் கையை பிடிச்சிக்கிங்க. கடல் நீரில் ஊறி சில்லிட்டு போயிருந்த கையை உயர்த்தி விவேக்கின் கையை பற்றி கொண்டார் கிறிஸ்டபர். விவேக் மூச்சை அடக்கிக் கொண்டு அவரை இழுக்க அவர் அங்குலம் அங்குலமாய் உயர்ந்தார். தட்ஸ் குட், அப்படியே வாங்க, பிடியை விட்டுடாதீங்க. விவேக் அவரையும் இழுத்துக்கொண்டு நூலியணியில் சிரமமாய் ஏறி ஹெலிகாப்டரின் தளத்துக்கு வந்தான். கிறிஸ்டபர் மல்லாத்தி படுக்க வைக்கப்பட்டார். சிக்கந்தர் ஷா ஹெலிகாப்டரில் இருந்த மெடிக்கல் கிட்டை எடுத்து காட்டன் ரோலின் என்றும் கற்றையாய் பஞ்சை பீத்து ஸ்பிரிட்டில் நனைத்து கிறிஸ்டபரின் காயங்களை துடைத்தார். பூபாலன் குளுக்கோஸ் கரைத்த தண்ணீரை வாயில் புகட்டினார். கிறிஸ்டபர், சந்தான கிருஷ்ணன் குரல் கொடுத்தார். விமானம் எப்படி வெடிச்சது? கிறிஸ்டபர் நிலைத்த பார்வையோடு சந்தான கிருஷ்ணனை பார்த்து கொண்டே ஏதோ சொல்ல முயன்றார். உதடுகள் அசைந்தது. வாய்க்குள் நாக்கு சுழன்றது. சொல்லுங்க. வலது கையை தொய்வாய் உயர்த்தி காற்றில் எதையோ வரைந்து காட்டினார் கிறிஸ்டபர். யாருக்கும் புரியவில்லை. கிறிஸ்டபர், நீங்க என்ன சொல்றீங்க? மறுபடியும் எதையோ சொல்ல முயன்ற கிறிஸ்டபர் முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாய் கண்கள் சொருகி மயக்கத்திற்கு போனார். விவேக் பால்சிங்கத்தை பார்த்து பரபரத்தான். சார், கிறிஸ்டபரை உடனடியா நாம மெட்ராஸ் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணமாக்கினாதான் ஃப்ளைட் வெடிப்புக்கு காரணம் என்னங்கிறது தெரியும். நாம இந்த ஸ்பாட்டை விட்டு உடனடியா கிளம்புறது பெட்டர். அதுதான் சரி. மற்றவர்கள் ஆமோதிக்க ஹெலிகாப்டர் உடனே உயர்ந்தது. சின்னதாய் ஒரு அரைவட்டம் அடித்துக்கொண்டு சென்னையை நோக்கி காற்றை கிழித்தது. சிக்கந்தர் ஷா ஸ்பிரிட்டில் பஞ்சை நினைத்து கிறிஸ்டபரின் காயங்களை துடைத்து சுத்தம் பண்ணி கொண்டிருந்தார். யாரும் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்று நினைத்தோம். ஆனால் கிறிஸ்டபர் தப்பியிருப்பது ஆச்சரியமாக உள்ளது. சந்தான கிருஷ்ணன் ஆச்சரியப்பட்டு கொண்டார். விவேக்கின் மனசுக்குள் மட்டும் சின்ன உதறல். கிறிஸ்டபர் மெட்ராஸ் போய் சேர்கிற வரைக்கும் தாங்குவாரா? உடம்பின் சில இடங்களில் சதையையே காணும். உடம்பில் உயிர் எப்படி ஒட்டி கொண்டிருக்கிறது? திடீரென்று பைலட் குரல் கொடுத்தார். சார், ஷிப்பு ஒன்று வருது. எல்லோரின் பார்வையும் தாழ்ந்தது. அரைவட்ட சைஸில் கட்டப்பட்ட பங்களா ஒன்று மிதந்து வருகிற தினிசில் அந்த ஷிப் தெரிந்தது. விவேக் பைலட்டிடமிருந்து பைனாகுலரை வாங்கி கண்களில் பொருத்தினான். ஷிப் கிட்டத்தில் வந்தது. மேல்தளத்தில் வெள்ளை யூனிஃபார்மில் கேப்டன் நடந்து போவது தெரிந்தது. கீழ்த்தளத்தில் சில பேர் அசைந்தார்கள். பைனாகுலரை தாழ்த்தினான். ஷிப்பின் முகப்பில் பளீரென்ற வெள்ளை பெயிண்டால் அந்த எழுத்துக்கள் தெரிந்தன. இந்துஜா 2000.
அத்தியாயம் 9. விவேக் பைனாகுலரை கண்களினின்றும் அகற்றி கமிஷனர் பால்சிங்கத்தை பார்த்தான். சார், வந்துச்சுக்க அந்த ஷிப் தான் இந்துஜா 2000. இஸ் இட்? எஸ் சார். நாம கிறிஸ்டபரை மெட்ராஸ் கொண்டு போக தேவையில்லை. ஹெலிகாப்டரை இந்துஜாவில் லேண்ட் செய்து கப்பலில் இருக்கும் மெடிக்கல் ரிலீஃபை வைத்தே ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். விவேக் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வயர்லெஸ் கொரகொரவென்று கூப்பிட்டது. கைரோ ரிசீவரில் குரல் வழிந்தது. திஸ் இஸ் இந்துஜா 2000. விவேக் வயர்லெஸுக்கு வந்து ஹெட்ஃபோனை மாட்டிக்கொண்டான். ஸ்பீக்கரில் குரல் கொடுத்தான். திஸ் இஸ் AJ7 ஹெலிகாப்டர். விவேக், கிரைம் பிரான்ச் ஸ்பீக்கிங். காட் இட். ஐ எம் தாரியா கேப்டன். அக்ரோனி தேவி கமாண்டர் தீரேந்தர் சிங் உங்களை தொடர்பு கொண்டாரா? தொடர்பு கொண்டார். இந்துஜா 2000 பற்றி சொன்னார். இப்போது ஏன் திரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? விமானம் வெடித்து விழுந்த இடத்தை பார்த்தீர்களா? பார்த்தோம். மிக மோசமான விபத்து. உயிருக்கு போராடும் நிலையில் ஒருவரை மட்டுமே மீட்க முடிந்தது. அவரை சிகிச்சைக்காக மெட்ராஸ் கொண்டு போய் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில்தான் உங்கள் ஷிப்பை பார்த்தோம். ஷிப்பில் எத்தனை டாக்டர்கள் இருக்கிறார்கள்? 5 பேர். அரிதான எல்லா குரூப்பிலும் ரத்தம் சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டரை கப்பலில் இறக்கப் போகிறீர்களா? ஆமாம். லேண்டிங் பிளாட்ஃபாரம் கிளியராய் உள்ளது. காற்றுக்கு எதிர் திசையில் வந்து லேண்ட் செய்யுங்கள். நன்றி. உயிர் பிழைத்த நபருக்கு ஏதேனும் முதலுதவி செய்தீர்களா? இல்லை. நபர் சுயநினைவோடு இருக்கிறாரா? மயக்கம். சீக்கிரம் கொண்டு வாருங்கள். மெடிக்கல் ரிலீஃப் குரூப்பை தயார் நிலையில் வைத்திருக்கிறேன். வயர்லெஸ் அணைந்து போக விவேக் ஹெட்ஃபோனை கலற்றிவிட்டு பைலட்டிடம் விவரம் சொன்னான். ஹெலிகாப்டர் இந்துஜா 2000 நோக்கி போயிற்று. 2 நிமிஷம். ஹெலிகாப்டர் கப்பலின் நேர்மேலே வந்தது. பின்பக்கம் லேண்டிங் பிளாட்ஃபார்ம் ஒரு டென்னிஸ் கோர்ட் மாதிரி பழுப்பு நிறத்தில் செவ்வகமாய் தெரிய ஹெலிகாப்டர் அதை குறிவைத்து அதை எடுக்க போகிற பச்சி மாதிரி தாழ்ந்தது. தன் உலோக கால்களை நீட்டிக்கொண்டு மெத்தென்று பதிந்து நின்றது. ப்ரப்பல்லர்கள் வேகம் இழந்து கொண்டிருந்த போதே வெள்ளுடுப்பு தரித்த 2 பேர் ஸ்ட்ரெச்சரோடு வேகமாய் ஓடி வந்தார்கள். உள்ளே நுழைந்து கிறிஸ்டபரை அள்ளி ஸ்ட்ரெச்சரில் கிடத்தி கொண்டு அதீத வேகத்தோடு போனார்கள். விவேக் முதல் ஆளாய் கீழே இறங்கினான். கேப்டன் தாரியா வாயில் இட்டாலி சுருட்டோடு குங்கும நிறத்தில் நின்று கொண்டிருந்தார். யூனிஃபார்மில் வயதை நிர்ணயிக்க முடியாமல் விவேக் திணறினான். அறிமுக படலம் முடிந்ததும் உள்ளே போனார்கள். தாரியா கமிஷனரிடம் கேட்டார். ரெஸ்கியூ ஆபரேஷன் பாசிபிள் தானே? பயணம் செய்தவர்கள் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை. கிறிஸ்டபர் உயிரோடு இருப்பது மகா ஆச்சரியம். கிறிஸ்டபர் ஏதாவது பேசினாரா? பேச முயற்சித்தார். முடியவில்லை. மீண்டும் முயற்சித்த போது மயக்கமாகிவிட்டார். அவர் ஏதாவது வாயை திறந்து பேசினால்தான் விமானம் வெடித்ததற்கான காரணம் தெரிய வரும். கவலை வேண்டாம். மெடிக்கல் ரிலீஃபில் இருக்கும் 5 டாக்டர்களும் திறமையானவர்கள். கிறிஸ்டபரை இன்னும் சிறிது நேரத்தில் பேச வைப்பார்கள். கேபினுக்கு வெளியே இருந்த அறையில் வட்டமாய் போடப்பட்டிருந்த கூடை நாற்காலிகளில் எல்லாருமாய் உட்கார்ந்தார்கள். கருப்பு காப்பி பீங்கான் கோப்பைகளில் சுட சுட வந்தது. ஆளுக்கு ஒரு கோப்பையை வாங்கி கொண்டு உறிஞ்சினார்கள். விவேக் கோப்பையை காலியாக்கி டீஃபாயின் மேல் வைத்த அதே வினாடி டாக்டர் ஒருவர் பக்கத்து அறையினின்றும் வெளிப்பட்டார். தாரியா நிமிர்ந்தார். என்ன டாக்டர், இப்ப கொண்டு வந்த நபர்? டாக்டர் தயங்கினார். எஸ். அவருக்கு என்ன? அவரை காப்பாற்ற முடியவில்லை. ஹி இஸ் டெட். அத்தியாயம் 10. ஐஜி பால்சிங்கம் வானத்தை பார்த்து பெருமூச்சு விட்டார். இடது உள்ளங்கைக்குள் வலது முஷ்டியை குத்திக் கொண்டார். பேட் லக். கிறிஸ்டபர் பேச முடிந்திருந்தால் குழப்பம் கொஞ்சம் விலகி இருக்கும். சிக்கந்தர் ஷா சொல்லிவிட்டு பூபாலனை பார்த்தார். கேப்டன் தாரியா தன் கையில் இருந்த சுருட்டு சாம்பலை ஆஸ்ட்ரேயில் உதிர்த்துவிட்டு சொன்னார். இந்த கப்பல் புறப்படும் போதே நேவி கமாண்டர் எனக்கு கொடுத்த முக்கியமான உத்தரவே இதுதான். விமானத்தில் பயணம் செய்த 12 பேர்களும் உயிர் பிழைத்திருக்க 1% கூட வாய்ப்பில்லை. விபத்து நடந்ததுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கருப்பு பெட்டியை தேடி எடுக்க வேண்டியது அவசியம் என்று சொன்னார். சோ விபத்து நடந்த இடத்துக்கு போனதும் முதல் காரியமாய் டைவர்ஸை கடலுக்கு கீழே அனுப்பி கருப்பு பெட்டியை தேட சொல்ல வேண்டும். விவேக் குறுக்கிட்டு கேட்டான். கருப்பு பெட்டியை உடனே தேடி எடுத்துவிட முடியுமா கேப்டன்? அது நம் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. இந்த கப்பலில் இருக்கிற 2 டைவர்ஸும் திறமைசாலிகள். இதற்கு முன் விபத்துக்குள்ளான 4 விமான விபத்துகளிலும் கருப்பு பெட்டியை தேடி எடுத்திருக்கிறார்கள். விபத்து நடந்த இடம் துல்லியமாக தெரிந்தால் கருப்பு பெட்டியை தேடி எடுப்பது சுலபம். தாரியா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உதவி கேப்டன் தொப்பியை கலற்றி கொண்டு கேபினுக்குள் இருந்து வெளிப்பட்டார். சார், ஆக்சிடென்ட் ஸ்பாட்டை நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். எக்ஸ்பெக்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். தாரியா எழுந்தார் வேகமாய். அத்தியாயம் 11.
சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்குள் பாலிமர் கதவால் சாத்தப்பட்ட அறை. உள்ளே விமானப்படை அதிகாரிக்கு முன்னால் சில முக்கிய அதிகாரிகள். கொஞ்சம் அந்நியமாய் விவேக், சிக்கந்தர் ஷா, பூபாலன், சந்தான கிருஷ்ணன், ஐஜி பால் சிங்கம். அதிகாரி சொல்லிக் கொண்டிருந்தார். கிறிஸ்டபரை தவிர விமானத்தில் பயணம் செய்த மற்ற 11 பேர்களையும் சிதைந்து போன சடலங்களாக இந்துஜா கண்டெடுத்திருக்கிறது. எந்த உடம்புமே முழு உடம்பாக கிடைக்கவில்லை. கிருஷ்ண பணிக்கரின் தலையும் உடம்பும் தனித்தனியாக கிடைத்தது. அதே மாதிரி பைலட் சித்தார்த்தாவின் உடம்பும் மிக மோசமான நிலையில் கிடைத்தது. சடலங்கள் மார்ச்சுவரியில் வைக்கப்பட்டுள்ளது. முறையான போஸ்ட்மார்டம் முடிந்ததும் உறவினர்கள் வசம் ஒப்படைக்கப்படும். வெடி விபத்துக்குள்ளான விமானத்தின் பாகங்கள் சேகரிக்கப்பட்டு சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கடலுக்குள் மூழ்கி இருக்கும் கருப்பு பெட்டியை தேடுவதற்கு இந்துஜா 2000 தன் முயற்சிகளை ஆரம்பித்துள்ளது. இன்று மாலைக்குள் ஏதேனும் ஒரு நல்ல பதில் கிடைக்கலாம். விவேக் எழுந்தான். எக்ஸ்கியூஸ் மீ சார், கருப்பு பெட்டியை தேடும் முயற்சி நடந்து கொண்டிருக்கட்டும். அதற்கு முன்னால் என் மனதில் சில சந்தேகங்கள். கேளுங்கள் விவேக். இறந்து போன கிறிஸ்டபருக்கு விமானம் ஓட்ட தெரியும் இல்லையா? ஆமாம், ஃப்ளையிங் கிளப்பில் அவர் ஒரு மெம்பர் என்று கேள்விப்பட்டேன். யூ ஆர் கரெக்ட். காயம்பட்டு கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த அவரை ஹெலிகாப்டருக்கு கொண்டு வந்து பேச வைக்க முயற்சித்த போது அவர் காற்றில் எதையோ எழுதி காட்டினார். அது 2 எண்கள் மாதிரி எனக்கு பட்டது. எண்களா? என்ன எண்கள்? முதலில் 9 என்று எழுதினார். பின் 1. 3வது எழுத்தை எழுதும்போது மயக்கத்திற்குள் விழுந்து விட்டார். 3வது எழுத்து எல். விமானப்படை அதிகாரி திகைத்தார். 91 எல். என்ன சொல்ல வந்தார் என்று தெரியவில்லையே. ஏர் லாங்குவேஜில் இந்த எண்களுக்கு ஏதாவது விளக்கம் உண்டா? அப்படி எதுவும் இல்லையே. மேஜை மேலிருந்த இன்டர்காம் கிணுகிணுத்தது. அதிகாரி ரிசீவரை எடுத்தார். எஸ், கண்ட்ரோல் ரூமிலிருந்து பேசினார்கள். சார், கேப்டன் தாரியா இஸ் ஆன் த வயர்லெஸ் லைன். உங்களோடு பேச வேண்டுமாம். வருகிறேன். ரிசீவரை வைத்து அறையில் இருந்தவர்களிடம் விவரம் சொல்லிவிட்டு கண்ட்ரோல் ரூமை நோக்கி போனார். தொடர்பு கொண்டார். மைக்ரோஃபோனில் கரகரத்தார். எஸ், ஏர்விங் கமாண்டர், நான் தாரியா, இந்துஜா 2000 பேசுகிறேன். சொல்லுங்கள், கருப்பு பெட்டியை எடுக்கும் வேலையை ஆரம்பித்து விட்டீர்களா? அது சம்பந்தமாய்தான் உங்களோடு பேச வேண்டும். நேரில் வர முடியுமா? ஏன், என்ன பிரச்சனை? இங்கே ஒரு விபரீதம் நேர்ந்து விட்டது. விபரீதமா? ஆமாம், நேரில் வாருங்கள். அத்தியாயம் 12. விமானப்படை அதிகாரியும் விவேக் உட்பட மற்ற நபர்களும் ஹெலிகாப்டரில் பயணித்து இந்துஜா 2000 போய் இறங்கிய போது கேப்டன் தாரியா தன் உத்தியோக சகாக்களோடு கலவரமாய் நின்றிருந்தார். டைவிங் பிளாட்பாரத்தில் தலையில் அணிந்த ஹெல்மெட்டோடும் கார்ஸ்லெட்டோடும் கடலுக்குள் குதிக்க ஒருவன் தயாராக இருந்தான். 2 கால்களிலும் துடுப்பு மாதிரி ஸ்கீக்களை மாட்டியிருந்தான். டைவிங் பிளாட்பாரத்துக்கு பக்கத்தில் பச்சையாய் நிறம் காட்டிய லைஃப் லைனும் ஏர் பைப் 2ம் ஓடியிருந்த காற்று குமிழ்களோடு அது அசைந்து ஆடியது. எனிதிங் ராங் கேப்டன்? விவேக் கேட்டுக்கொண்டே தாரியாவை நெருங்கினான். தாரியா கவலையான கண்களோடு விவேக்கை ஏறிட்டார். கருப்பு பெட்டியை தேடுவதற்காக 2 டைவர்கள் கடலுக்குள் போனார்கள். ஒன் மிஸ்டர் அர்ஜுன் அண்ட் அதர் மிஸ்டர் நாகராஜ். ஒரே நேரத்தில் இருவரும் கடலுக்குள் அமிழ்ந்தார்கள். வெவ்வேறு ஏரியாக்களில் கடலின் ஆழங்களை தேடி போனார்கள். 15 நிமிஷம் கழித்து நாகராஜ் மட்டுமே மேலே வந்தார். அர்ஜுன் இன்னும் வரவில்லை. அவர் இன்னமும் தேடலில் இருக்கலாமே. இம்பாசிபிள் மிஸ்டர் விவேக். அர்ஜுன் முதுகில் கட்டியிருந்த ஆக்வாலிங்கில் 1000 லிட்டர் சிலிண்டர் காற்று தான் இருந்தது. அந்த காற்று இவ்வளவு நேரத்துக்கு காணாது. அர்ஜுனுக்கு ஏதாவது நேர்ந்திருக்கும் என்று சொல்ல வருகிறீர்களா? நிச்சயமாய். விவேக்கின் பார்வை பிளாட்பாரத்தில் நின்றிருந்த டைவிங் நாகராஜின் மேல் தாவியது. அவன் முகமும் இறுகி போயிருந்தது. மிஸ்டர் நாகராஜ், சார், நீங்களும் அர்ஜுனும் ஒரே சமயத்துல தான் டைவ் பண்ணீங்களா? ஆமா சார். இங்கே கடலோட ஆழம் எவ்வளவு? டெப்த் காட்ச் எக்கோ சவுண்டர் கணக்குப்படி 62 அடி ஆழம். அர்ஜுனுக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? என்னால் அனுமானிக்க முடியவில்லை சார். இதைவிட ஆழம் நிறைந்த கடல் பகுதிகளில் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் நானும் அர்ஜுனும் கருப்பு பெட்டிகளை தேடி இருக்கிறோம். இதுவரைக்கும் எந்த அசம்பாவிதமும் நிகழ்ந்ததில்லை. அர்ஜுனின் உடல் ஆரோக்கியம் எப்படி? தீர்க்கம். ஆனால் சமீப காலமாய் அவனுக்கு நிக்டோபோபியா இருந்தது. நிக்டோபோபியா என்றால் கடலுக்கு கீழே போக போக கெட்டியாய் தென்படும் ஒரு வகை இருட்டு. நாலாவட்டத்தில் சிலருடைய பார்வையை பாதித்துவிடும். அந்த இருட்டை பார்த்தாலே தலை சுழல்வது போல இருக்கும். நீங்கள் சொல்கிற இந்த நிக்டோபோபியாவால் பாதிக்கப்பட்ட அர்ஜுன் கடலுக்குள் மயக்கமாகி இருக்கலாமே. இருக்கலாம் சார். நீங்கள் கடலுக்குள் போய் அர்ஜுனை ஏன் தேடக்கூடாது? இதை குறித்துதான் கேப்டனிடம் பேசிக் கொண்டிருந்தேன் சார். கேப்டனுக்கு மனதில் ஏதோ சந்தேகம். என்னை அனுப்ப பயப்படுகிறார். விவேக் தாரியாவை ஏறிட்டான். கேப்டன்,
உங்கள் பயத்துக்கு என்ன காரணம்? நாகராஜை கடலுக்குள் அனுப்பி அர்ஜுனை தேட சொல்லி இருக்கலாமே. தாரியா கவலையாய் நிமிர்ந்தார். மிஸ்டர் விவேக், அர்ஜுன் ஒரு அற்புதமான டைவர். அவருக்கு நிக்டோபோபியா குறைபாடு இருந்திருக்கலாம். ஆனால் அதையும் மீறி செயல்படுகிற திறமை அர்ஜுனுக்கு உண்டு. விமானப்படை அதிகாரி குறுக்கிட்டார். நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் கேப்டன்? அர்ஜுனுக்கு கடலுக்கு கீழே ஏதோ விபரீதம் நேர்ந்திருக்கிறது. விபரீதம் என்றால் எனக்கு சொல்ல தெரியவில்லை. சுறா மீன்களுக்கு இரையாகி இருக்கலாம் என்று சொல்ல வருகிறீர்களா? கேப்டன் தாரியா மௌனம் சாதித்தார். விமானப்படை அதிகாரி தொடர்ந்தார். அர்ஜுன் என்ன ஆனார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நாகராஜை கடலுக்கு கீழே அனுப்பித்தான் ஆக வேண்டும். வெறும் அனுமானங்களை பேசிக் கொண்டிருப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நாகராஜ், நீங்கள் கடலுக்குள் இறங்க பயப்படுகிறீர்களா? நாகராஜ் புன்னகைத்தான். நான் என்றைக்கும் பயப்பட்டதில்லை சார். கேப்டன் உத்தரவிட்டால் நான் இறங்க தயார். எல்லோரும் கேப்டன் தாரியாவையே பார்க்க அவர் சில வினாடிகள் மௌனம் சாதித்துவிட்டு நாகராஜை ஏறிட்டார். கெட் ரெடி, வேர் த டைவிங் சூட். அத்தியாயம் 13. கேப்டன் தாரியாவின் உத்தரவை கேட்டதும் ரெடியானான் நாகராஜ். ஃபைபர் துணியாலான டைவிங் சூட்டுக்குள் நுழைந்து அதன் ஏற்ற இறக்கங்களுக்கு உடம்பை அடக வைத்தான். மூக்கையும் கண்களையும் மறைக்கிற மாஸ்கை முகத்திற்கு கொடுத்தான். கூடவே ஸ்னார்க்கல் பொருத்தி கால்களில் மாட்டியிருந்த ஸ்கீக்களை சரிப்படுத்தினான். இடது கையில் டெப்த் காஜையும் வலது கையில் அண்டர் வாட்டர் வாட்சையும் கட்டி கொண்டான். 1000 லிட்டர் என்ற அளவு சொன்ன பிராணவாயு சிலிண்டரை முதுகில் கட்டிக்கொண்டு டார்ச்சை எடுத்துக்கொண்டான். ரெடி சார். கத்தி? தாரியா கேட்டார். நாகராஜ் வலது காலில் சொருகியிருந்த கத்தியை காட்டினான். சரி, புறப்படுங்க. நாகராஜ் டைவிங் பிளாட்பாரத்தை ஒட்டியிருந்த இரும்பாலான ஏணிப்படிகளில் இறங்கி கடல் நீருக்குள் இறங்கி அமிழ்ந்தான். ஸ்னார்க்கல் வழியாக மூச்சுவிட்டான். காற்று நீர் குமிழிகளாய் மாறி கும்பலாய் போயிற்று. குமுக் குமுக் என்ற சத்தம். நாகராஜ் கொஞ்சமாய் உள்ளே போனான். கடலின் முதல் 5 அடி ஆழம் வெளிச்சமாயிருக்க பின் வந்த ஆழங்கள் பச்சையாக கரும்பச்சையாக மாறியது. நாகராஜ் செங்குத்தாய் இறங்கினான். எதிர்பட்ட ஆக்டோபஸ்களும் வர்ணமீன் கூட்டங்களும் டார்ச்சின் ஒளியில் மிரண்டு பின்வாங்கின. மாஸ்கில் வந்து மோதிய பாசிகளையும் ஜவ்வு மாதிரியான நீர் தாவரங்களையும் விலக்கிக் கொண்டே கடலின் ஆழத்துக்கு கொஞ்சமாய் போனான் நாகராஜ். கரும்பச்சையாக இருந்த கடல் வெறும் இருட்டாய் மாறியது. டார்ச்சின் ஒளியை அதிகப்படுத்தி கொண்டு காலில் அணிந்திருந்த ஸ்கீக்களை உதைத்தான் நாகராஜ். கையில் கட்டியிருந்த டெப்த் காஜ் அவன் 30 அடி ஆழத்தில் இருக்கிறான் என்பதையும் அண்டர் வாட்டர் வாட்ச் அப்போது சாயந்தரம் 6:10 மணி என்பதையும் பிரகாசமான ரேடியோ முட்களால் அறிவித்தது. டார்ச் விளக்கை மேலும் கீழும் ஆட்டியபடி மாஸ்க் கண்ணாடியின் வழியே பார்வையை துரத்தினான் நாகராஜ். அர்ஜுனுக்கு என்னவாகி இருக்கும்? சுறாக்களிடம் மாட்டியிருப்பானோ? இல்லை, ஏதாவது கடல் பாம்பு தீண்டி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே கடலின் அடிவாரம் நீட்டிய பாறை செதில்களோடு கூர்கூராய் வர ஆரம்பித்தது. நாகராஜ் திசையை மாற்றினான். இந்த பாறை செதில்கள் ஆபத்தானவை. கொஞ்சம் ஏமாந்தாலும் உடலை கிழித்துவிடும். ஏதாவது ஒரு பாறை செதிலில் உடம்பு போய் சொருகிக் கொண்டால் அதிலிருந்து மீள்வது கஷ்டம். அர்ஜுன் இது மாதிரியான செதில் பாறைகளில் மாட்டியிருப்பானோ? டார்ச் ஒளியை செதில் பாறைகளின் மேல் கொட்டிக்கொண்டே சர்வ ஜாக்கிரதையாய் கடலின் ஆழத்துக்கு போனான் நாகராஜ். சின்ன மரங்களாய் நீர்த்தாவரங்கள் வளர்ந்து கடலின் இருட்டை இன்னமும் அதிகமாக்க நிதானித்தான். இந்த இடம் சரியில்லை. தனியாய் வந்து அர்ஜுனை தேடுவது தவறு. இன்னும் 4-5 டைவர்களோடு வந்துதான் தேட வேண்டும். மேலே உயர முயன்றான். அதே வினாடி கொஞ்சம் தொலைவில் இடது பக்கத்தில் இருந்து வேகமாய் கருப்பாய் ஏதோ ஒரு உருவம் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. என்ன அது? நாகராஜ் மாஸ்க் கண்ணாடி வழியே திகிலாய் பார்த்தான். அத்தியாயம் 14. இரவு 8 மணி. நேவி கமாண்டர் தீரேந்தர் சிங் வயர்லெஸில் கேப்டன் தாரியாவோடு கவலையான குரலில் சம்பாஷித்துக் கொண்டிருந்தார். முதலில் அர்ஜுன், இப்போது நாகராஜ். கடலுக்கு கீழே நிச்சயமாய் ஏதோ சரியில்லை கேப்டன். மேற்கொண்டு டைவர்ஸை உள்ளே அனுப்புவது உசிதமில்லை. கருப்பு பெட்டியை தேடும் முயற்சியை சில மணி நேரங்களுக்கு ஒத்திவையுங்கள். அதற்குள் நான் டெல்லியோடு தொடர்பு கொண்டு சப்மெரேன் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்கிறேன். வயர்லெஸ் அணைக்கப்பட்டதும் அஜ்மல் தாரியாவை அழைத்துக் கொண்டு மேல்தளத்துக்கு வந்தார். சர்ச் லைட்டை இயக்கிக் கொண்டிருந்த நபர் சல்யூட் அடித்து விலகி நிற்க அஜ்மல் கிழக்கு திசை பக்கம் கை காட்டினார். சர்ச் லைட்டின் வெளிச்சம் அலைகளின் மேல் நிலைநிறுத்தப்பட்டது. பாருங்கள் சார். தாரியா பார்த்தார். அலைகளின் மேல் அந்த ஹெல்மெட் தத்திக் கொண்டிருந்தது. அஜ்மல், சார்.
ஷிப்பை அந்த பக்கமாய் நகர்த்துங்கள். அஜ்மல் தலையாட்டி விட்டு கீழே போக அடுத்த சில நிமிஷங்களில் இந்துஜா கிழக்கு பக்கமாய் நகர்ந்தது. தத்திக் கொண்டிருந்த அந்த ஹெல்மெட்டை கொஞ்சம் கொஞ்சமாய் நெருங்கியது. தாரியா உற்று பார்த்தார். ஒரு நீண்ட களியை உபயோகப்படுத்தி ஹெல்மெட்டை மேலே கொண்டு வர செய்து பார்த்தார். அது நாகராஜின் டைவிங் ஹெல்மெட். ஹெல்மெட்டின் குறைவான பகுதிக்குள் கையை நுழைத்தார் தாரியா. இடது பக்கம் கையை கொண்டு போன போது விரல்களுக்கு எதுவோ தட்டுப்பட்டது. எடுத்தார். பிசுபிசுப்பாய் இரத்த கரையோடு ஒரு மனித காது.